பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் இந்த தடவை இருக்கும். கடகராசி மேம், கடகராசியில குரு தன்னோட சொந்த வீட்டுக்கு வர போறாரு. சோ கடகராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலமா இது அமையுமா? கண்டிப்பா. கடகராசி நேயர்கள் கடந்த காலத்துல சோதனைன்னு பாட்டு பாடாதது மட்டும்தான் மிச்சம். உங்களோட ராசியும் கடகமா மேம்? ஆமா, ரொம்ப பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய ரிலீஃப் தான். இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் பெரிய ரிலீஃப். பட் ஸ்டில் ராகு 8வது இடத்துல இருக்காங்க, கேது 2வது இடத்துல இருக்காங்க. சோ கடகராசி பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறுகிற குரு உச்சம் பெறுகிற இடம் கடகராசி தான். கண்டிப்பா. சோ நன்மைகள் இருக்கு கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு பெரிய ஜாக்பாட் தான், நினைச்சதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு லக் ஃபேவர் பண்ணும். இப்ப எப்படி ரிஷபத்துக்கு தொட்டால் தொடங்குமோ அதே மாதிரி கடகம்க்கும் இந்த காலகட்டம் நடக்கும். பட் யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். ஏன்னா ராகு நினைச்சா அதிகமா கொடுப்பாங்க, நிறைய தடைகளும் கொடுப்பாங்க. சோ அத மேட்ச் பண்ணி நம்ம பலன்களை பாத்துக்கணும். இப்போ கடகராசியில இருக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இந்த குரு பயிற்சியில எப்படி இருப்பாங்க? சோ புனர்பூசம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். மார்ச் 26ல இருந்தே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு. ஆமா, மூச்சு விடக்கூடிய காலம் இது. கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளே நடக்கும். ஆக்சுவலி குருவை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்துல. குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா டீச்சிங், கன்சல்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் தானம் பண்றது, விரலி மஞ்சள் இல்ல மஞ்சள் பொடி அந்த மாதிரி தானம் பண்றது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கான இப்ப வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? அவங்க ரொம்ப கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஹைப் கிடைக்கும். அப்போ நான் தான்டா, நான் யாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி பேசுனா அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிடும். தற்பெருமை பேசக்கூடாது. தற்பெருமை மட்டும் இல்ல, அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வருவாங்க, இருப்பாங்க. ஏன் நம்ம சிஎம் சார் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அப்போ நம்ம பொறுப்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சோட பேசணும். கண்டிப்பா. நம்ம ஆர்டினரி ஆளுங்க மாதிரி மாறிடக்கூடாது. சோ அதுதான் எஃபெக்டிவான வாழ்வியல் பரிகாரமே. வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. சோ ஒரு 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 சொசைட்டில ஒரு பெரிய ஆமா முன்னுதாரணமான ஒரு இடத்துல நமக்கான பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். எப்பவுமே கடகம் ரொம்ப தன்மையா, ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்துல கிங்கா தான் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல ஒரு பயங்கரமான, எல்லாரும் நினைப்பாங்க அவங்க சுத்தி உள்ளவங்க தான் அதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு. அந்த பிளானே கடகராசி நேர்கள் தான் போட்டிருப்பாங்க. ஆனா வெளியில தெரியறது மட்டும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தேவையானவர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க ரொம்ப கலகலப்பா பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர மிச்சம் எல்லா இடத்துலயுமே அமைதி மற்றும் மௌனம் காக்குறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். கண்டிப்பா. இப்போ டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம அது ரொம்ப நிதானமா அதெல்லாம் வந்தா கூட ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல குணம் இல்ல. ஏன்னா நம்மள அதுக்கு தானே அவங்க ட்ரிகர் பண்றாங்க. கண்டிப்பா. அப்போ நம்ம அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாம இருக்கணும், பதில் கொடுக்காம இருக்கிறது பெரிய விஷயம். பட் ஆனா நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்த அப்புறம் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு.
நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. we have to answer to certain questions. சோ அப்படி பதில் அளிக்கும் போது ரொம்ப தன்மையா பேசுறது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரம். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல வர்ற தேவையில்லாத ஒரு மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றது. இப்போ ஒரு தெரியாம அப்படியே பண்றது, அதனால ஒரு கான்ட்ரவர்சி வர்றது, ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடுறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நமக்கான வேலை அது கிடையாது. அப்போ நம்ம வந்து அந்த வேலையை விட்டுறணும். நம்ம எதுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுவானே பார்த்தா ஓகே அப்படியா, அது ஓகே, அதை நம்ம ரிப்ளை பண்ண முடிஞ்சா நம்ம பண்ணுவோம், இல்லையா ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வேணும்னா உங்களுக்கே வாட்ஸ்அப்ல உங்களோட நம்பருக்கே கூட அனுப்பிச்சு வச்சு விளையாடிக்கோங்க, உங்களுக்கு அனுப்பா. ஏன்னா தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும். கண்டிப்பா. அதுதான் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் ஒரு டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எக்ஸலண்டா இருக்கு டைம். கண்டிப்பா. அடுத்ததா பூச நட்சத்திரம், அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது சனி பகவான். சோ நல்லெண்ணெய் தீபம், வெரி சிம்பிள். காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, அநியாயமா எந்த விஷயமும் பண்ணாம இருக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா சனி பகவான் வந்து ஜட்ஜ், நமக்கு தெரியும். அவர் நீதி வந்து காக்குறவர். சோ நம்ம கணக்குகளை பார்த்து அவங்க நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ அத வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கலாம் ஏதாவது தப்பு, இப்ப இனிமேல் பண்ணாம இருக்கலாமே. சோ நம்ம அப்படி பண்ணாம இருக்கணும்னு நினைச்சாலே அவரை நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுவார். சோ சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? யாரும் தடுக்க முடியாது. ஆமா, பாக்கியத்துல வேற இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு பணவரவா இருக்கட்டும், இல்ல நினைக்கிற பதவிகளா இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷன், இல்ல நம்ம வீசா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போறது கூட ஒரு சூப்பரான பரிகாரம். கண்டிப்பா. இப்ப இவங்களோட வாழ்வியல் பரிகாரங்களும் இதுக்குள்ளேயேதான் அடங்கும். அவங்க வந்து வாழ்வியல் பரிகாரம்னா குடும்ப தொழில வந்து அவங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க எல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது, இதெல்லாமே நிறைய பண்றாங்க. படிச்ச படிப்புக்கும் பண்ற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாம தான் 100% இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப தொழில வந்து அப்பாக்கு உதவியா இருக்கிறது, அண்ணனுக்கு உதவியா இருக்கிறது. இப்போ இவங்க என்ட்ராற பீரியட் வந்து பயங்கரமா ஹைப் ஆயிடும். இப்போ இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் தான் டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு 100 கோடி டர்ன் ஓவர் ஆயிடும். ஆனா நீ இவங்க போய் பார்க்கணும், இவங்க வந்த நேரம் அவங்களுக்கு வந்து அது நடந்துரும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டிசிப்ளின் மட்டும், யாருக்கும் ஒரு அநியாயமா பேசுறதோ, அநியாயம் பண்ணாம தப்பான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு டிசிப்ளின்டா வாழணும். அதுதான், அவ்வளவுதான். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம், இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு? சோ ஆயில்யம் நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து புதன். சோ புதன்னாலே விஷ்ணு பெருமாள், அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது. சயன கோலத்துல உள்ள பெருமாள். முடிஞ்சா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். நம்ம அம்மா மீனாட்சியை போய் பார்த்துட்டு வரலாம். மதுரை மீனாட்சி, அவங்கள போய் பார்த்தாலே நம்மளோட மனக்குறை எல்லாமே போயிடும். அவ்வளவு அழகான குட்டி அம்மன், அழகானவங்க. சோ புதனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ராசினருமே முதல் பரிகார ஸ்தலம் நம்ம அன்னை மீனாட்சி தான். பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருப்பாங்க அவங்க. சோ அது நம்மளோட மனக்குறை, மன கஷ்டம் எல்லாமே போயிடும். அந்த அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அந்த தாழம்பு குங்குமம் ரெகுலரா வச்சுட்டு வந்தாலே ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம். ஆமா, கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? இப்போ கடன் வாங்குறது, யார்கிட்டயாவது இருந்து பாரோ பண்றது, அதெல்லாம் வந்து சீக்ரெட்டா பண்ணக்கூடாது. சீக்ரெட்டா பண்ணக்கூடாது, எல்லாருக்கும். இப்போ ஆமா, ஏன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை வந்து பெருசா உருவாக்கிடும் வீட்டுல. எனக்கு தெரியாம நீ எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, பெரியவங்களுக்கு தெரியாம, அம்மா அப்பாக்கு தெரியாம, ஹஸ்பண்ட்க்கு தெரியாம, இல்ல ஒய்ஃப்க்கு தெரியாம சீக்ரெட் பாரோயிங்ஸ், சீக்ரெட் லோன்ஸ் எடுக்கிறது, அது வந்து தேவையில்லாத அவமானத்தை அவங்களுக்கு தேடிக்கும். சோ அத வந்து இந்த காலகட்டத்துல, ஏன்னா ராகு 8ல இருக்கிறதுனால சீக்ரெசின்ற விஷயம் வந்து இருந்தா அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும். பட் ரகசியமா நம்ம என்ன பண்ணாலுமே, இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் நம்ம ரகசியமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. அது எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுக்கு எதுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு நேரா இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு போயிடணும். அவ்வளவுதான்.
கண்டிப்பா. சோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது அத வந்து இந்த காலகட்டத்துல தவிர்த்து இப்போ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும், உடனே வந்து டிவோர்ஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்றது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா பிரேக்கப் பண்றது, இவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காம. அதே மாதிரி நமக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப இவங்க நமக்கு துணையா இருந்திருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி இமோஷனல் டெசிஷன்ஸையுமே பாசிட்டிவான டெசிஷன்ஸையுமே தவிர்த்திடணும். நியூட்ரலா இந்த காலகட்டத்துல இருந்தா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி கிரகங்களும் அப்படிதான் இருக்கு. சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.